ஆளுநர் அனுப்பும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களுக்குள் ஜனாதிபதி முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டது. மேலும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு 30 நாட்கள் முதல் 3 மாதங்கள் வரை காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்பட்டது. இதுகுறித்து பேசிய பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே, உச்சநீதிமன்றம் வரம்பு மீறி செயல்படுகிறது என்றும் மத மோதலை உச்சநீதிமன்றம் ஊக்குவிக்கிறது என்றும் விமர்சித்திருந்தார். இதேபோல பாஜகவின் மற்றொரு எம்பியான தினேஷ் சர்மாவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சித்திருந்தார். பாஜக எம்பிக்களின் விமர்சனங்கள் சர்ச்சையாகிய நிலையில் அவர்களது கருத்து கட்சியின் கருத்தல்ல என்று பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அறிவித்துள்ளார். இதனை கண்டித்து பதிவிட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ், வெறுப்பு பேச்சு என்று எடுத்துக்கொண்டால் இந்த 2 எம்பிக்கள் தொடர்ந்து இழிவாக பேசி வருகின்றனர். சமூகம், நிறுவனம் மற்றும் தனிநபர்கள் என அனைத்தையும் இவர்கள் இருவரும் இகழ்ந்து பேசி வருகின்றனர். இதுகுறித்த நட்டாவின் கருத்து வெறும் டேமேஜ் கண்ட்ரோல் தான் என்று விமர்சித்துள்ளார். உச்சநீதிமன்றம் மற்றும் நீதிபதிகள் குறித்து சொந்த கட்சி எம்பிக்கள் கூறிய கருத்திற்கு நட்டா மௌனம் காத்து வருகிறார். அது குறித்து அவர் என்ன சொல்ல நினைக்கிறார், அதை பாஜக ஏற்கிறதா என ஜெயராம் ரமேஷ் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த 2 எம்பிக்களும் தொடர்ந்து அரசமைப்பை விமர்சித்து வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவு இல்லையெனில் பிரதமர் அமைதியாக இருப்பது ஏன்? அவர்கள் மீது ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? அவர்கள் இருவருக்கும் விளக்கம் கேட்டு நட்டா நோட்டீஸ் அனுப்பியுள்ளாரா என்று ஜெயராம் ரமேஷ் கேள்விகளை எழுப்பியுள்ளார்.